தற்போதைய செய்தி, ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறை குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர். சட்டம் ஒழுங்கை தமிழக அரசு தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். ஜல்லிக்கட்டுக்கான அவசர சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்ததை அடுத்து அதற்கு எதிராக விலங்குகள் நல வாரியம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. அந்த மனு மீதான விசாரணை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சற்று முன்பாக உச்சநீதிமன்றம் 2014ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் அளித்த உத்தரவுக்கு மாறாக ஜல்லிக்கட்டுக்கான அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருப்பது குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருந்தனர். தற்போது தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறை குறித்தும் உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கை தமிழக அரசு தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறை குறித்து உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கணபதி, தற்போது இந்த வன்முறை குறித்து உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருப்பதா தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அதிருப்தியில உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்னென்ன கருத்துக்களை முன் வச்சாங்க? இன்றைக்கு இந்த வழக்கின் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது தமிழகத்திலே எத்தகைய சூழ்நிலையிலே புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டது, போராட்டம் நடந்தது, இதை பற்றியெல்லாம் உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருந்தது. குறிப்பாக போராட்டத்தை பற்றி அதிருப்தி தெரிவித்ததை விட வன்முறையை பற்றி அதிருப்தி தெரிவித்திருந்தது. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், போலீசாரே வன்முறையில் ஈடுபட்டிருந்தார்கள் என்று பல்வேறு விதமான செய்திகள் வந்திருந்தன. ஆகவேதான் உச்சநீதிமன்றத்திலே சட்டம் ஒழுங்கு சூழ்நிலையை தமிழக அரசு சரியாக பராமரித்ததா இல்லையா என்ற கேள்வியை எழுப்பி அதிருப்தியை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தார்கள். குறிப்பாக தீபக் மிஸ்ரா இந்த விஷயத்திலே ஏன் இப்படி நடந்தது, இது சரியல்ல என்ற கருத்தை வெளியிட்டார். இதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. தற்போது தமிழக அரசு கொண்டு வந்திருக்கும் சட்டமும் சரி, மத்திய அரசு அதற்கு ஆதரவாக எடுத்திருக்கும் நடவடிக்கைகளும் சரி, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு நேர் எதிராக செல்கின்றன. ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது என்று தடை விதித்ததுதான் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவாக இருந்தது. ஆனால் ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தற்போது தமிழக அரசு முதலில் அவசர சட்டத்தையும் பின்பு சட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறது. அதற்கு ஆதரவாக மத்திய அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது. ஆகவே உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கைகள் நிச்சயமாக உச்சநீதிமன்றத்துக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கின்றன. ஆகவேதான் நீதிபதி தீபக் மிஸ்ரா இது போன்ற கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். ஏன் இது மாதிரி நடந்தது என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். என்றால் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டியது மாநில அரசின் பொறுப்பாகும். ஆகவே அந்த விஷயத்தில் தமிழக அரசு இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்பதே தீபக் மிஸ்ராவின் வலியுறுத்தலாக இருந்தது. கணபதி, தீபக் மிஸ்ராவோட இந்த அதிருப்திக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் தரப்புல ஏதாவது விளக்கம் அளிக்கப்பட்டதா? தொடர்ந்து விசாரணை எப்படி போயிட்டு இருக்கு? விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு விதமான கருத்துக்கள் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நீதிபதி தீபக் மிஸ்ரா அவர்களின் ஒரு கருத்து என்னவென்றால், இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு செல்ல வேண்டும். தமிழக அரசின் புதிய சட்டத்தை எதிர்த்து யாரேனும் வழக்கு தொடுக்க வேண்டும் என்றால் உயர்நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்ற கருத்து இருக்கிறதே. அப்படி செல்வோம் என்று ஏன் எதிர்பார்க்கிறீர்கள்? அப்படி அனுப்ப தேவையில்லாமல் இங்கேயே விசாரணை நடத்தலாமே என்று கூட அவர் வலியுறுத்தியிருக்கிறார், தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஆகவே எப்படி உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது, அந்த சட்டத்துக்கு ஆதரவாக மத்திய அரசும் நடவடிக்கைகள் எடுக்கிறது என்று இந்த விஷயத்திலே இப்படி நடப்பது சரியா என்ற கேள்வியும் நீதிபதி தீபக் மிஸ்ரா எழுப்பியிருக்கிறார். ஆகவே பல்வேறு விதமான கேள்விகள், ஒரு பக்கம் தமிழக அரசுக்கான கேள்விகள், ஒரு பக்கம் மத்திய அரசுக்கான கேள்விகள், மத்திய அரசு ஏன் சென்ற வருடம் கொண்டு வந்த உத்தரவை திரும்ப பெற்றுக்கொள்கிறது, வழக்கின் தீர்ப்பு வெளிவர வேண்டாம் என்று விரும்புகிறதா போன்ற கேள்விகள் இருக்கின்றன. ஆகவே இதையெல்லாம் ஒன்றாக எடுத்து பார்க்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் விரும்புகிறது. ஆகவே இதற்கிடையிலே தான் ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக போராட்டம் நடக்கிறது என்றால் அந்த போராட்டத்தை வன்முறை இல்லாமல் கட்டுக்குள் வைத்திருக்காமல் ஏன் இப்படி வன்முறையாக போகும்படியான சூழ்நிலையிலே மாநில அரசு விட்டுவிட்டது என்ற கேள்வியை தற்போது உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. கணபதி, இன்றைக்கு இந்த ஜல்லிக்கட்டு அவசர சட்ட வழக்கு விசாரணை தொடங்கினதிலிருந்து என்னென்ன கேள்விகள் எழுப்பப்பட்டன, அதற்கான விளக்கங்கள் எவ்வாறு அளிக்கப்பட்டன அப்படிங்கிறத மீண்டும் ஒருமுறை நினைவு கூர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பதிவு செய்யுங்க கணபதி. நிச்சயமாக ஒரு பக்கம்
தமிழக அரசின் அவசர சட்டம், அதை தொடர்ந்து தற்போது குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்றிருக்கும் நிரந்தர சட்டம். இந்த சட்டம் கொண்டு வந்திருப்பது சரியா, இந்த சட்டம் செல்லுமா என்ற கேள்வி ஒரு புறம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் மத்திய அரசு சென்ற வருடம் பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக கொண்டு வந்த உத்தரவை எதிர்த்து போடப்பட்ட வழக்குகள் நிலுவையிலே இருந்து தற்போது தீர்ப்புக்காக காத்திருக்கிறது. அப்படிப்பட்ட தீர்ப்பு வெளிவர வேண்டிய சூழ்நிலையிலே அந்த உத்தரவை மத்திய அரசு திரும்ப வாங்கி இருக்கிறது, வாங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் அனுமதி கேட்டிருக்கிறது. அது சரியா என்று ஒரு பக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, உச்சநீதிமன்றத்தின் ஒரு தீர்ப்பை சட்டத்தின் மூலமாக, அதாவது மாநில அரசுகள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக மாற்றலாமா, அதற்கு நேர் எதிர்மறையாக செயல்படலாமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, உச்சநீதிமன்றத்தின் ஒரு தீர்ப்பு காரணமாகத்தான் ஜல்லிக்கட்டு நடத்த முடியாமல் இருந்தது. அப்படி ஜல்லிக்கட்டுக்கு எதிராக போராட்டங்கள் நடந்த போது, ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டம் நடந்த போது, அந்த தீர்ப்புக்கு எதிரான கருத்துக்கள் வெளியிடப்பட்ட போது சட்டம் ஒழுங்கை ஏன் நிலைநாட்டவில்லை என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆகவே பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. இதை தவிர விலங்குகள் நல வாரியத்தை குறித்த ஒரு குழப்பமும் இருக்கிறது. விலங்குகள் நல வாரியம் இந்த வழக்கிலே என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது, அந்த நிலைப்பாட்டை தான் சரியான முறையிலே அந்த விலங்குகள் நல வாரியத்தின் சார்பாக ஆஜராகும் வழக்கறிஞர் முன்னெடுத்து வைக்கிறாரா, அல்லது விலங்குகள் நல வாரிய சில உறுப்பினர்களின் கருத்துக்களை எடுத்து வைக்கிறாரா என்பது போன்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கின்றன. ஆகவே மொத்தத்தில் இந்த வழக்கிலே பல்வேறு கேள்விகள் ஒன்றாக சேர்த்து பல்வேறு மனுக்கள் இருப்பதால் அதையெல்லாம் எல்லாவற்றையுமே கவனத்தில் கொண்டு விசாரணை தொடர்ந்து நடத்த வேண்டிய சூழ்நிலை தற்போது இருக்கிறது.